தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 12 மணி நேரமாக ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தா, ஈரானுடைய பிரசிடென்ட் பெசக்சியான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய வேலையை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தகவல் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஊடகங்கள்லேயே பல ஊடகங்களில் வந்திருக்கு. என்னதான் நடந்திருக்குது, திடீர்னு இந்த நேரத்தில் கரெக்டாக போர் சமயத்தில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை ராஜினாமா பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் அதிர்வலையே இருந்துச்சு. அதனுடைய பின்னணி தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன அந்த செய்திகள்ல எல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய ஊடகங்கள்லேயே இந்த செய்திகள் சொல்றாங்க. அதாவது பெசக்சியான் அவர்களால் அங்கே சமாளிக்கவே முடியலையாமா ஈரான்ல. ஏன்னா ஐஆர்ஜிசி தனியாக முடிவெடுக்கிறாங்களாமா, மக்கள் எல்லாம் ஐஆர்ஜிசி பக்கம் இருக்கிறாங்களாமா. அது இல்லாமல் தனியாக பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் முடிவெடுக்கிற மாதிரி இருக்காமா. அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தனியாக இருக்கிறாங்க, ஐஆர்ஜிசி தனியாக இருக்காங்க, மக்கள் ஐஆர்ஜிசி பக்கத்தில் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா எங்களால் இங்கே சமாளிக்கவே முடியல, நாங்கள் எதை சொன்னாலும் குறை சொல்கிறாங்க, எங்கள் மேலே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப திணிக்கிறாங்க, நாங்கள் வேறு வழியே இல்லாமல் அவங்க சொல்கிறதா செய்கிற மாதிரி இருக்குது. நான் எதுக்கு ஆட்சியில் இருந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்கணும், அதுக்கு பேசாமல் நான் ஆட்சியிலேயே இல்லாமல் போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு பெசக்சியான் அவர்கள் முடிவு பண்ணாராமா. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாராமா, சொல்லிட்டாராமா. சொன்ன உடனே நான் என்ன பண்ண போறேன், ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்ட்டாராமா. ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவருக்கு முஜ்தபா கொமேனி அவர்கள் இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சாமா. ஐஆர்ஜிசி என்ன சொன்னாங்களாமா, முஜ்தபா கொமேனி அவர்கள் என்ன பண்றாங்க, உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. இவரு அதான் சொன்னாராமா, என்னன்னா நான் கடைசியா ஒரு தடவை என்ன பண்ணும், முஜ்தபா கொமேனியை நான் மீட் பண்ணும், அவர்கிட்ட நான் பேசணும், இப்ப நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லை அப்படின்லாம் அவரும் பேசியிருந்தாராமா. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காராமா, போயிருக்காரு. போகும்போது அவரை கண்ணெல்லாம் கட்டி அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெஹிக்கல்ல ஏற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஒரு பிரசிடென்ட்டை கண்ணெல்லாம் கட்டி வெஹிக்கல்ல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்றாங்க, நியூஸ் பேப்பர் சேனல்ஸ் சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, அதை அவங்க எழுதுறாங்க. இதை ஈரான் தரப்புல இருந்தெல்லாம் இந்த செய்தி வெளியிடல, இந்த சில நியூஸ் சேனல்ஸே என்ன பண்றாங்க, இதை சொல்றாங்க. அப்படி கண்ணெல்லாம் கட்டி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு இடத்துல போய் வண்டி நின்றுச்சாமா. வண்டி நின்னதுக்கு பிறகு அங்க போனோன்னு முஜ்தபா கொமேனி அவருடைய வாய்ஸ் கேட்டுச்சாமா. இவர் கண்ணை கட்டி இருந்தாராமா, உட்கார்ந்து இருந்தாராமா. அவர் முன்னாடி நின்று முஜ்தபா கொமேனி அவர்கள் பேசினாங்களாமா. பேசினதை கேட்டுட்டு இவர் நான் உங்களை பார்க்கணும்னு கேட்டாராமா. சரின்னு சொல்லிட்டு கண்ணை கட்ட அவுத்து விட்டாங்களாமா. அப்ப பார்த்துட்டு இவர் கண் கலங்கிட்டாராமா, அவரை பார்த்தணும். ஏன்னா அவரை ரொம்ப நாள் கழிச்சு முதல் தடவையா பார்க்கறனால அவர் அப்படியே கண் கலங்கிட்டாராமா. இவருக்கு ஆறுதல்லாம் சொன்னாராமா. நீங்க என்ன பண்ணாதீங்க, ராஜினாமாலாம் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உரிய மரியாதையை நாங்க கொடுப்போம், நீங்க இதை தொடருங்க அப்படின்லாம் சொன்னாராமா. அவர் சொன்னதை கேட்டோன்னே இவருக்கு அப்படியே மனசு மாறிச்சாமா. மனசு மாறிட்டு நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும், நான் ராஜினாமாலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்களாமா, கண்ணை கட்டி கூட்டிட்டு உள்ள விட்டுட்டாங்களாமா ஈரானுக்குள்ளன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் சேனல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் தரப்புல இருந்து எதையுமே கிளைம் பண்ணல, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஈரானுடைய நியூஸ் சேனல்ஸ்லேயே வரல. ஆனா மற்ற நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னமோ போய் பக்கத்தாலேயே இருந்து பார்த்த மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு தகவலை போட இது பார்த்தா இன்னைக்கு ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா இப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே நடந்திருந்தாலும் அதை ஈரான் ஒத்துக்கவும் போறதில்லை. ஆனா இந்த மாதிரி சமயத்துல இந்த போர் சமாதானம்னு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அவங்கவுங்க டிஆர்பியை ஏத்துறதுக்காகவே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சில குக்கப் ஸ்டோரிஸ்லாம் போட்டுக்கிறாங்க. அதுலயும் இவங்க இந்த கண்ணை கட்டி கூட்டிட்டு போனது, அவர் முஜ்தபா கொமேனி அவர்களை பார்த்துன்னு கண் கலங்கினது, அதுக்கப்புறம் அவரை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது படத்தை விட என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு எமோஷனலா ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல பெசக்சியான் அவர்கள் கடைசியா மனசு மாறிட்டாராமா. அவர் பண்ணலான்னு இருந்தாராமா ராஜினாமா, ஆனா மனசை மாத்திட்டாராமா முஜ்தபா கொமேனி போய் இவர் நேர்ல பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில நியூஸ் சேனல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னும் 2 நாள்ல ஒரு சமாதானம் என்ன பண்ண போறோம், நாங்க கையெழுத்து போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை சொல்லும் போது அவருடைய டீமுக்குலாம் ஒரே கொண்டாட்டமா இருந்திருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ட்ரம்ப், இன்னும் பாத்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ,
அங்க இருக்கக்கூடிய ட்ரெஷரி ஹெட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீலிங் பேசிட்டோம், அந்த டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து எண்ட் ஆக போகுது, எங்களுக்கு கையெழுத்து போட போகிறாங்க, நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க சமாதானமே பேசலையான்னு கேட்டிங்கன்னா இதோட 2 தடவை 3 தடவை இந்த 3 மாசத்துல மட்டுமே கையெழுத்து போட்டாங்க. இவங்க கையெழுத்தெல்லாம் போட்டாலும் சரி, என்னதான் ஒப்பந்தம் வந்து கடைசியா வந்து முடிஞ்சாலும் சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மீறிடுவாங்க. சும்மா இப்போதைக்கு வந்து அமெரிக்காவால் அடிக்க முடியாமல் இருக்கிறனால வந்து ஒரு சமாதானம் ஒரு கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இது நிரந்தர நிறுத்தம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அமெரிக்கா அவங்களுடைய பிரேக்கை எடுத்துட்டு கண்டிப்பாக வந்து அடிக்க தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஆய்வாளர்கள் நம்புறாங்க. போன தடவை வரையும் வந்து இல்லை அமெரிக்காவால் முடியல, அமெரிக்கா சரணடைஞ்சிருச்சுன்னு அவங்க இந்த தடவை என்ன நம்புறாங்க, அமெரிக்கா கண்டிப்பாக சண்டை போடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புற அளவுக்கு ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த போரெல்லாம் முடியல, இப்போ ஆயுதம் இல்லாதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா வந்து இவங்களை திருப்பி அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு சாதகமா என்ன பண்றாங்க, இந்த போரை பாஸ் பண்ணி வைக்கிறாங்களோ தவிர இதை வந்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்களுக்கு வேணுங்கிறப்ப பிளே பண்ணிப்பாங்கிறாங்க. அந்த சமயத்துல ஊடகவியலாளர்கள்லாம் கேட்கறாங்க, சரி இப்போ நீங்க கையெழுத்து போடுறாங்கன்னு சொல்றீங்க, ஆர்மோஸ்ல அவங்க கட்டணம் வசூலிப்பாங்களா வசூலிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து நேரடியாக வசூலிப்பாங்கன்னு சொல்லாம வசூலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாம சுதந்திரமா கப்பல் போறதுக்கான ஏற்பாடுகள் அந்த ஒப்பந்தத்துல இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சுதந்திரமா கப்பல் போறது அப்படிங்கிறது ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, காசை கொடுத்துட்டு சுதந்திரமா போங்க, நாங்க பாத்துக்கிறோம் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா அதை ஒண்ணு வந்து பூசி முழுகி இருக்காங்க. ஏன்னா வந்து ஆர்மோஸை விடுறதுக்கு ஈரான் ரெடி இல்ல, காசு வாங்காம அனுப்புறதுக்கும் ஈரான் ரெடி இல்லை. அதனால ஆர்மோஸும் ஈரான் கிட்டதான் இருக்கும், காசையும் வாங்குவாங்கங்கும் போது இது எப்படி வந்து இந்த ஒப்பந்தம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. 2 நாள் கழிச்சுதான் தெரியும் அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து அது மட்டும் இல்லாம இப்ப ஆர்மோஸை பத்தி மட்டும் தானே பேசியிருக்கீங்களா, இல்ல ஏதாவது அணு ஆயுதத்தை பத்தி பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்ல அதுவும் தான் இருக்கு, நம்ம பிரச்சனை ஆரம்பிச்சதே அணு ஆயுதத்துல தானே, அதையும் சேர்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த டீலிங்கில் பேசுகிறோங்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ அணு ஆயுதம்ல பெரிய பிரச்சனையே கிடையாது, நல்லா தெரியுது. ஈரானும் வந்து என்ன பண்ணுறாங்க, அணு ஆயுதம்னா ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க, நாங்கள் ஒன்றும் தயாரிக்கலேன்ட்டு. ஆனால் யுரேனியம் கொடு அழிப்பேன்னு சொன்னால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதேமாரி ஹார்மோஸ்ல காசு வாங்கக்கூடாது எங்க கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொன்னா அவங்க விட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய மாட்டோம், வா வந்து கையெழுத்து வாங்கிட்டு போ, வேணும்னா வந்து என்ன பண்ணு IAEAவை உள்ள அனுப்பி சோதனை செஞ்சுக்கோ, ஆனா நீங்க வந்து யுரேனியம் அழிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது, அது எங்க மக்களுடைய கரண்ட் தேவைக்காக சில பயன்பாட்டுகளுக்காகத்தான் நாங்க வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் அந்த ஒப்பந்தத்துல ஒன்றும் இருக்க போறதில்ல, அது என்னவா இருந்தாலும் கூட அதை அமெரிக்கா ஃபாலோ பண்ண போறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு இப்ப ரொம்ப தற்காலிகமாக வந்து ஆயுத பற்றாக்குறை இருக்கு. அந்த குறைக்கு தான் வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஆயுத உற்பத்திக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒப்பந்தத்தெல்லாம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் போற நிறுத்தி வைப்போம், இப்போதைக்கு ஒப்பந்தத்துல ஒரு மாசம் இல்ல 15 நாள்னு சொல்லி நிறுத்தி வைப்போம், அதுக்கப்புறம் ஆயுதம் எல்லாம் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நாமளே போய் என்ன பண்ணிடலாம், ஆர்மோஸ்ல நீங்க ஒரு கப்பல் அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காரணத்தை சொல்லி போய் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் எதுக்கு ஆரம்பிச்சிச்சு மறுபடியும் இந்த 14 நாளானா ஆர்மோஸ்ல ஒரு கப்பலை வந்து ஈரான் அடிச்சிட்டாங்களாமா, அதனாலதான் இந்த போர் ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்ப என்ன நடந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஒரு கப்பல் இன்னைக்கு ஒரு கப்பல், மொத்தமா 2 கப்பல் அடைச்சிருக்காங்க. ஆனா இவங்க சமாதானத்துக்கு போறாங்க, ஏன்னா இப்ப ஆயுதம் இல்ல. அன்னைக்கு ஆயுதம் இருந்துச்சு, ஆர்மோஸ்ல கப்பலை அடிக்கிறாங்க, நாங்க வந்து சண்டைக்கு போறோம். நாங்க இன்னைக்கு ஆயுதம் இல்ல, 2 நாளா ஆர்மோஸ்ல கப்பல் அடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா இவங்களால தட்டி கேட்க முடியல. நல்லாவே தெரியுது இவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல, அதனாலதான் வந்து இவங்க வந்து வேற வழி இல்லாம சமாதானத்துக்கு வந்து ஒரு தற்காலிகமா போறாங்கன்ட்டு. கண்டிப்பா இந்த சண்டை ஓயவே போறதில்ல, மறுபடியும் வரதான் போகுது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோட நம்ம வீடியோ வந்து கொண்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.